அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அன்-நாஸிஆத் தொடர். மறுமை சாத்தியப்பாடு. வசனங்கள் 27 தொடக்கம் 33 வரை. அஅன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. படைத்தலை பொறுத்தவரையில் உங்களை படைப்பதா வானத்தை படைப்பதா கடினமானது. அந்த வானத்தை அவன் நிர்மாணித்தான். ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா. அதன் முகட்டை உயர்த்தி அதனை சீர்படுத்தி அமைத்தான். வஅக்தஷ லைலஹா வஅஹ்ரஜ லுஹாஹா. அதன் இரவை கடும் இருளாக்கி பூமியை எட்டும்போது அதன் ஒளியை வெளிக்கொணர்ந்தான். வல் அர்த பஅத ஸாலிக தஹாஹா. அதன் பின்னர் பூமியை செப்பனிட்டான். அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வ மர்ஆஹா. அதிலிருந்து அதற்கான நீரையும் தாவரப் பொருட்களையும் வெளிக்கொணர்ந்தான். வல்ஜிபால அர்சாஹா. மலைகளை ஆழப் பதித்தான். மதா அல்லக்கும் வலி அன் ஆமிக்கும். நீங்களும் உங்களது கால்நடைகளும் அனுபவிக்கும் நோக்கில் அவை அவ்வாறு செப்பனிடப்பட்டன. இப்பகுதி மறுமை நாளை பிரபஞ்ச அத்தாட்சியல் நூடே அறிவுபூர்வமாக விளக்குகிறது. முன்னைய பகுதியில் மனிதன் இறந்து மண்ணோடு மண்ணாகி அவனது எலும்புகளும் உக்கி அழிந்து போனதன் பிறகு மீண்டும் உயிர்த்தெழல் எவ்வாறு சாத்தியப்பட முடியும் என்று கேள்வி எழுப்பப்பட்டமை தரப்பட்டது. அதற்கான பதிலாக மீளெழுப்பப்படலின் சாத்தியப்பாடு இங்கே விளக்கப்படுகிறது. அத்தோடு இன்னொரு உலக வாழ்வின் அவசியத்தன்மையையும் இவ்வசனங்கள் சுட்டுவதை அவதானிக்க முடியும். இனி வசனங்களை விரிவாக நோக்குவோம். அஅன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. படைத்தலை பொறுத்தவரையில் உங்களை படைப்பதா வானத்தை படைப்பதா கடினமானது. அந்த வானத்தை அவன் நிர்மாணித்தான். ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா. அதன் முகட்டை உயர்த்தி அதனை சீர்படுத்தி அமைத்தான். வானம் பிரபஞ்சம் எவ்வளவு பிரமாண்டமானது. அது எல்லை காண முடியாத அளவு பறந்து விரிந்து கிடக்கிறது. அதனையே படைத்தவனுக்கு மனிதனை மீள படைப்பது எவ்வாறு சாத்தியமற்று போக முடியும் என வாதிடுகின்றன இவ்வசனங்கள். பிரபஞ்சத்தின் பிரமாண்ட தன்மையை சற்று விலக்கிக் கொண்ட வானவியல் அறிஞர்கள் சொல்லும் சில கணிப்பீடுகள் கீழே தரப்படுகின்றன. எமது அறிவுக்கு எட்டியுள்ள வான்வெளியின் விட்ட அளவு 24 மில்லியன் ஒளிவர்டங்களுக்கும் அதிகமானது. இவ்வானம் தொடர்ந்து விரிந்து கொண்டே செல்கிறது. சில நட்சத்திர தொகுதிகள் எம்மை விட்டும் அடுத்த நட்சத்திர தொகுதிகளை விட்டும் தூரமாதல் செகண்ட்க்கு ஏறத்தாழ 300,000 கிலோமீட்டர்களை எட்டுகின்றன. இப்பகுதியில் எமது சூரிய குடும்பத்தை நோக்கினால் சூரியனுக்கும் அதற்கு மிக அருகாமையில் உள்ள கோளுக்கும் இடையிலான தூரம் 58.3 மில்லியன் கிலோமீட்டர்கள். மிக தூர இருக்கும் கோளான புளூட்டோவுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் 5865 மில்லியன் கிலோமீட்டர்கள். எமது சூரிய குடும்பம் அமைத்திருக்கும் பால்வீதி என்ற நட்சத்திர தொகுதி 1 ட்ரில்லியன் நட்சத்திரங்களை அடக்கியுள்ளது என கணிப்பிடப்படுகிறது. அதன் விட்ட அளவு 100,000 ஒளிவர்டங்கள். எமது சூரிய குடும்பம் பால்வீதியின் மத்தியிலிருந்து 30,000 ஒளிவர்டங்களுக்கு அப்பால் அமைந்துள்ளது. எமது நட்சத்திர தொகுதியான பால்வீதி இன்னும் 20க்கும் அதிகமான பெரும் நட்சத்திர தொகுதிகளின் கூட்டொடுங்கில் அமைந்துள்ளது. அது த லோக்கல் குரூப் ஆஃப் கேலக்சிஸ் என அழைக்கப்படுகிறது. அதன் விட்ட அளவு 32,61,500 ஒளிவர்டங்கள் என கணிப்பிடப்படுகிறது. இது வானம் பற்றியதொரு மிகவும் மேலோட்டமான பார்வை. இதிலிருந்து வானத்தின் அளவிட முடியா பிரமாண்டமான தன்மையை புரிந்து கொள்ள முடியும். இது மனித அறிவுக்கு எட்டிய பகுதி. அவனது அறிவுக்கு எட்டா பகுதி எட்டிய பகுதியையும் விட பல மடங்கு விசாலமானது. இந்த மிக பிரமாண்டமான பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் போது மனிதன் எவ்வளவு சிறியவன். இப்பெரும் பிரபஞ்சத்தை தீர்மானித்தோனின் அறிவும் சக்தியும் அளவிட முடியாதது என்பதில் சந்தேகமில்லை. அத்தகையவனுக்கு மனிதனை மீள படைப்பதென்பது மிக அற்ப காரியம். அடுத்த வசனம் வானம் பற்றிய 2 விடயங்களை சொல்கிறது. 1 முகட்டை உயர்த்தி அமைத்தல். 2 சீர்படுத்தி அமைத்தல். பிரபஞ்சத்தை அவ்வாறு நிர்மாணித்த இறைவன் அதனை எல்லை காண முடிய அளவுக்கு பிரமாண்டமானதாக்கினான். அப்பிரமாண்ட தன்மையை விளக்கும் பிரயோகமே அதன் முகட்டை உயர்த்தி என்பதாகும். இதன் குர்ஆனிய பிரயோகம் ரஃபஅ சம்கஹா ஆகும். சம்க் என்ற சொல்லே முகடு என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சம்க் என்ற சொல்லின் நேரடி பொருள்
உயர்த்துதல், உயரப்பகுதி என்பதாகும். ரஃபஅ என்ற சொல்லின் பொருளும் உயர்த்தினான் என்பதாகும். ஒரே கருத்தை கொடுக்கும் இரு சொற்களையும் இணைத்து இங்கே பாவித்துள்ளமை மிகப்படுத்தல் கருத்தை தருகிறது. அல் குர்ஆன் இப்பிரயோகத்தின் மூலம் இங்கே குறிக்க வருவது வானத்தின் முகடு மிக உயர்ந்தது, வானம் மிக அதிகமான தூரம் பறந்தது என்பதேயாகும். இக்காரணத்தால் தான் வானத்தின் தூரத்தை அளக்க செக்கனுக்கு 1,86,00,000 மைல்கள் பயணிக்கும் ஒளிவேகத்தை பாவிக்கின்றனர். அதனை வானவியல் பாசையில் ஒளிவருடங்கள் என்கின்றனர். மனிதன் வானத்தின் முகட்டை, அதன் அதி உயர் பகுதியை இன்று வரை காணவில்லை. அண்மையில் மனிதன் பிரபஞ்சம் என்பது ஓரிடத்தில் நிற்கவில்லை, தொடர்ந்து விரிந்து பருத்து செல்கின்றது என கண்டுபிடித்துள்ளான். எனவே வானின் முகட்டை அவன் கண்டுகொள்ள முடியாமலே போகலாம் என்பது தெளிவாகிறது. அடுத்து சீர்படுத்தி அமைத்தல் என்ற பிரயோகம். இப்பிரபஞ்சத்தின் பருமன் பற்றி சொன்ன சூரா அத்தோடு நிற்காது இன்னொரு உண்மையையும் சொல்கிறது. இப்பிரபஞ்சம் சீரான அமைப்பை கொண்டுள்ளது என்பதே அதுவாகும். ஒரு சமநிலை தன்மையையும் பொருத்தப்பாடும் இசைவாக்கமும் இப்பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களுக்கு மத்தியில் காணப்படுகின்றன. ஒரு கோளின் பருமன், அதன் ஈர்ப்பு சக்தி, அது ஓடும் வேகம், அதற்கும் அடுத்த கோள்களுக்கும் இடையிலான தூரம் என்ற இவ்வம்சங்களுக்கிடையே ஒரு சீரமைப்பை, அதாவது பொருத்தப்பாட்டை அவதானிக்க முடியும். முழு பிரபஞ்சத்தினதும் பொது உண்மை இது. இந்த உண்மையை அவதானிக்கும் யாரும் இப்பிரபஞ்சத்தின் பின்னாலுள்ள இறைவனை, அறிவு ஜீவியை கண்டுகொள்ளாதிருக்க முடியாது. அவனது பேராற்றலையும் அறிவையும் உணராதிருப்பதும் சாத்தியமில்லை. இப்போது சூரா அந்த இறை ஆற்றலை விளக்கும் இன்னுமொரு பிரபஞ்ச உண்மையை சொல்கிறது. அதுவே இருளும் ஒளியும் ஆகும். அதன் இரவை கடும் இருளாக்கி பூமியை எட்டும் போது அதன் ஒளியை வெளிக்கொணர்ந்தான். இவ்வசனத்தின் பொருளை விளக்க இங்கு வந்துள்ள சில சொற்பிரயோகங்களை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் இரவை எனும் போது அது வானத்தின் இரவு என்ற கருத்தை கொடுக்கிறது, பூமியை குறிக்கவில்லை. ஒளி என்ற மொழிபெயர்ப்பில் தரப்பட்டுள்ள சொல்லுக்கான அல் குர்ஆனிய பதம் லுஹா என்பதாகும். இச்சொல் ஒளி, சூடு என்ற இரு கருத்துக்களையும் குறிக்கிறது. ஏனெனில் அடிப்படையில் லுஹா என்ற சொல் முற்பகல் நேரத்தை குறிப்பதாகும். குர்ஆனின் பதமாகிய அஹ்ரஜ் என்ற சொல்லையே வெளிக்கொணர்ந்தான் என மொழிபெயர்த்தோம். அதாவது பூமிக்கு ஒளி கிடைத்தலை வெளிக்கொணரல் என இங்கே வசனம் சொல்கிறது. இங்கு தரப்பட்ட அனைத்து குர்ஆனிய பிரயோகங்களும் பூமிக்கு வெளியிலான அண்மைக்கால விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோடு ஒத்துச் செல்கின்றன. இப்பகுதியில் கலாநிதி ஜஹ்லுல் நஜ்ஜாரின் விளக்கத்தை சுருக்கி கீழே தருகிறோம். சென்ற நூற்றாண்டின் 60களின் போதுதான் மனிதன் வான்வெளி பயணங்களை துவக்கினான். அப்போதுதான் பூமிக்கு வெளியில் இருக்கும் பிரபஞ்சத்தை ஒரு கனத்த இருள் மூடி இருப்பதை கண்டான். அந்த இருளின் உள்ளே நட்சத்திரங்களை சுற்றி மட்டும் ஒரு மெல்லிய ஒளிவட்டம் காணப்படுவதை அவன் அவதானித்தான். பூமியை விட்டு 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் செல்லும் போது அனைத்தும் இருள், கனத்த கடும் இருள். இந்த உண்மையையே அதன் இரவை கடும் இருளாக்கி என இவ்வசனம் குறிப்பிடுகிறது. பூமியின் வளிமண்டல உயர்மட்டத்தில் காணப்படும் ஆவி வடிவிலான நீர்த்துளிகளும் தூசி துகள்களும் வாயு துணிக்கைகளும் சூரியனிலிருந்து வரும் ஒளியை உள்வாங்கி தெறிக்கச் செய்கின்றன. அப்போது ஒளி பறந்து பூமி ஒளிமயமாகிறது. இக்கருத்தையே சூரா பூமியை எட்டும் போது அதன் ஒளியை வெளிக்கொணர்ந்தான் என கூறுகிறது. இந்த ஒளியே பூமியில் வாழ்வை சாத்தியமாக்கியது. இந்த வகையில் பிரபஞ்ச ஒழுங்கில் பூமியை உயிர் வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக எவ்வாறு இறைவன் அமைத்தான் என்பதை இவ்வசனம் தந்தது. அடுத்து பூமிக்கே நேரடியாக சூரா வருகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.